திரளாக வருகின்ற அன்பிற்கினிய பெற்றோர்கள், மாணவ குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் குழுமம் என்பது இது பள்ளி கல்வித்துறையில் ஒரு அங்கம். இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது பள்ளி கல்வித்துறைக்கு சம்பந்தமில்லாத ஒரு பள்ளி அப்படிங்கிற கற்பனையெல்லாம் யாருக்கும் வேண்டாம். இது பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு அங்கம். ஏறக்குறைய தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை தோற்றுவிக்கப்பட்டு 55 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த போதிலும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் புகழ்பெற்ற உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்ற எண்ணிக்கை பார்த்தோமானால் 0 என்ற அளவில் இருந்தது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்று அழைக்கக்கூடிய ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs, இன்னும் பல தேசிய பல்கலைக்கழகங்கள், தேசிய கல்லூரிகளிலே சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்ற அரசு பள்ளி குழந்தைகளுடைய எண்ணிக்கை 0 இருந்தது. இதை அறிந்த பள்ளிக்கல்வித்துறை இந்த உயர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற சிறப்பான ஒரு உன்னத நோக்கில் தோற்றுவிக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் திட்டம். தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் ஏறக்குறைய 3500க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் இயங்கி வந்தாலும் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு பள்ளியை தோற்றுவித்து இந்த பள்ளியினுடைய கட்டமைப்பை மாணவர்கள் எளிதாக போட்டித் தேர்வுக்கு எழுதுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கி மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக இந்த மாடல் ஸ்கூல் ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து நான் மண்டல ஒருங்கிணைப்பாளராக தமிழ்நாட்டு மாதிரி பள்ளிகள் குழுமத்தில் பணியாற்றி வருகிறேன். ஏறக்குறைய 12 ஆண்டுகள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணி நிறைவு பெற்று இந்த மாதிரி பள்ளிகள் திட்டத்தில் என்னை மாதிரி பள்ளிகள் குழுமத்தினுடைய மண்டல ஒருங்கிணைப்பாளராக மதிப்பிற்குரிய சுதன் IAS அவர்களால் தெரிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலமாக இந்த மாதிரி பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். இந்த மாதிரி பள்ளிகள் குழுமம் என்பது இதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான உன்னதமான பணியை மேற்கொண்டு வருகிறார் மரியாதைக்குரிய திரு சுதன் IAS அவர்கள். அவருக்கு கீழே தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் 38 மாவட்டங்களிலும் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு மண்டலத்திற்கு 6 பள்ளிகள் வீதம் ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக இந்த திட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். முதல் கட்டமாக மத்திய மண்டலம் என்ற அளவில் உருவாக்கப்பட்டது. மாதிரி பள்ளிகள் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 10 மாவட்டங்களில் மட்டுமே தோற்றுவிக்கப்பட்டது. பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என கருதப்பட்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மட்டுமே 2021-22 கல்வியாண்டில் மாதிரி பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டது. திடீரென தோற்றுவிக்கப்பட்டு IAS அலுவலர்களால் இது திட்டமிடப்பட்டு உடனடியாக மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்கி இந்த கல்வியாண்டிலே அவர்களை உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற சிறப்பான நோக்கத்தில் முதல் ஆண்டில் திடீர்னு மேல்நிலைப் பள்ளிகளில், அரசு பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களை அக்டோபர் மாதத்தில் அழைத்தோம். அவன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரல எங்கே படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன்? அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருந்த பையனை திடீர்னு அக்டோபர் மாதத்தில் இந்த 10 மாவட்டத்தில் மட்டும் முதல் கட்டமாக அவர்களை அழைத்து திடீர்னு அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் அல்லது இது போன்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற அரசு நிறுவனங்களில், கட்டிடங்களில் மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட்டது முதல் கட்டமாக. அதற்கு முன்பாக பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் அரசு பள்ளியிலிருந்து சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை 0 இருந்தது. முதல் கட்டமாக முதல் ஆண்டிலேயே அக்டோபர் மாதம் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 5 மாதங்கள் மட்டுமே அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களை போட்டித் தேர்வுக்கு உட்படுத்தி முதல் ஆண்டிலேயே
5 மாதத்திலேயே 0 இருந்த எண்ணிக்கை 74 மாணவர்களை தேர்ந்து பயிரக்கூடிய வாய்ப்பை மாதிரி பள்ளிகள் 10 மாவட்டங்களிலிருந்து உருவாக்கி, அதனுடைய நீட்சியாக அதற்கு அடுத்த கல்வியாண்டிலே கூடுதலாக 15 மாவட்டங்களை உருவாக்கணும். மாதிரி பள்ளிகள் செகண்ட் பேஸ்ல அந்த பள்ளிகள் உருவாக்கப்படும் பொழுது 11ஆம் வகுப்பிலேயே மாணவர்களை சேர்க்கை நிகழ்த்தணும். ஏனால் இந்த 5 மாதங்கள் வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சி போதுமானதா என்றால் இல்லை. போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் இன்னைக்கு எழுதி தயார் பண்ணணும்னா இன்னைக்கு பெரிய பெரிய பணக்கார மூட்டு குழந்தைங்க ஐசிஐசி சிலபஸில், சென்ட்ரல் போர்ட் சிலபஸில் இந்த வாரியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களால் தான் அந்த போட்டித் தேர்வுகளை அணுக முடிஞ்சது. மாற்றி அமைச்சோம் 5 மாதத்தில். அதற்கேற்றவாறு பயிற்சி முறைகளை மாற்றி அமைச்சோம். ஸோ இன்னும் 11ஆம் வகுப்பிலே அந்த மாணவர்களை நம்ம கொண்டு வந்து பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் அதிகமான அளவு போட்டித் தேர்வுகளை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும் என்ற செயல் திட்டத்துடன் அதற்கு அடுத்த ஆண்டில் கூடுதலாக 15 பள்ளிகளை சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டில் 25 மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டது. அந்த 25 மாவட்டத்திலிருந்து வெளிவந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 73லிருந்து 274ஆக அதற்கு அடுத்த கல்வியாண்டிலே உயர்ந்தது. அதனுடைய நீட்சியாக 3வது பேஸில் தான் தேனி மாவட்டம். அதனுடைய நீட்சியாக மீதி எஞ்சி இருக்கக்கூடிய 38ல் 25 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்து மீதி இருக்கக்கூடிய 13 மாவட்டங்கள். இந்த 13 மாவட்டங்களில் உருவாக்கப்பட்டது தான் தேனி மாவட்டம். இந்த தேனி மாவட்டம் உருவாகும் பொழுது நான் தான் இந்த மண்டலத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக அடித்தளமிட்டேன். என்னுடைய கட்டுப்பாட்டில் 6 மாவட்டங்கள், தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, கரூர், இந்த 6 மாவட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்பு மரியாதைக்குரிய சுதன் ஐஏஎஸ் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அதில் இந்த மாவட்டம் என்பது எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. மாதிரி பள்ளிகள் என்பது இன்னைக்கு 6 மாவட்டங்களில் கட்டடங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டு விட்டது. திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, இது போன்ற மாவட்டங்களில் 5 மாவட்டங்களில் 64 கோடி மதிப்பீட்டில் இந்த கட்டடத்தை போல 3 மடங்கு மதிப்பீட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு திட்டமிடப்பட்டு 5 மாவட்டங்களில் கட்டடப் பணிகள் நிறைவுற்று மாணவர்கள் தற்பொழுது பயின்று வருகிறார்கள். இந்த கல்வி ஆண்டில் பெரம்பலூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இது போன்ற சூழலில் முதலில் பள்ளி தோற்றுவிக்கும் பொழுது தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நான் 20க்கு மேற்பட்ட இந்த இதில் பயணங்களை மேற்கொண்டு எங்கேயாவது ஒரு தனியார் கல்லூரி இடம் கிடைக்குமா ஆரம்பிச்சிடறதுக்கு. இப்போ தனியார் கல்லூரிகளில் தான் இப்போ நிறைய நடத்திட்டு இருக்கோம் வாடகையில். இப்போ திண்டுக்கல்ல ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், மதுரையில் பிடிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், அதே போல் விக்ரம் பாலிடெக்னிக் காலேஜில் சிவகங்கை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் காலேஜில் புதுக்கோட்டை, நிறைய இடங்களில் சில இடங்களில் அரசு கட்டடங்களில் வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசு கட்டடங்களில் மாதிரி பள்ளிகள் செயல்படுகிறது. ஆனால் ஒரு மாதிரி பள்ளியினுடைய கட்டமைப்பு வசதிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற தொகை 60 கோடிக்கு மேலே. இப்போ 5 மாவட்டங்களில் பணிகள் நிறைவேற்று பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இங்கே கூட இடம் பார்த்துட்டோம். அரசு நமக்கு ஒரு 6 ஏக்கர் இடம் கொடுத்துருக்கு. பக்கத்திலே தான் இந்த நியர்பை இந்த ஜெயிலுக்கு அந்த பக்கம் உள்ள இடம் நமக்காக மாதிரி பள்ளிகள் கட்டுமானத்திற்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம கட்டடத்திற்கான பணிகளுக்கான ஒதுக்கீடை வழங்கலாம். வழங்கும் பொழுது பணிகள் நிச்சயமாக துவங்கி மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் இந்த கட்டடங்கள் நமக்கு அமையப்பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சூழலில் இந்த தேனி மாவட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு எங்கேயுமே கல்லூரி கிடைக்கல. 10 முறை 15 முறைக்கு மேலே நான் வளைஞ்சு பார்த்துட்டு அப்போ இருந்த மேடம், கலெக்டர் மேடம் சஜீவனா அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. நிறைய ட்ரை பண்ணோம், ஒன்றுமே வாய்ப்பு இல்லை. நேராக சென்னைக்கு போய் மெம்பர் செக்ரட்டரி சொல்லிட்டேன், சார் எனக்கு எல்லா மாவட்டங்கள்லேயும் பள்ளிகள் உருவாக்கிட்டேன், தேனியில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது, எங்கேயுமே கட்டடங்கள் கிடைக்கல அப்படின்னா தேனி மாவட்டத்தை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். தேனி மாவட்டம் மாதிரி பள்ளி நம்ம விட்டுறலாம் இந்த ஒரு மாவட்டத்தை தெரியும், ஓகேன்னு வந்துட்டேன். ஆனால் வந்த பின்பும் எனக்கு மனசு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. என்னுடைய ரீஜனில் ஒரு மாவட்டம் பள்ளிகள் துவங்கவில்லை என்றால் அது
எனக்கே அது ஒரு பெருத்த அவமானமாக நான் வந்து அதை கருதினேன். இந்த சூழலில் அந்த நிலையில் திருப்பி மேடம் கலெக்டர் மேடத்துக்கு திருப்பி வந்து சொன்னேன், சஜீவனா மேடத்துக்கு. அவங்க உடனே முனைப்பாக, இல்லை சார், எப்படியாவது எந்த சூழலையாவது நம்ம தேனியில் நம்ம மாதிரி பள்ளி உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இதே இந்த பாலிடெக்னிக் வளாகத்தை நாங்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஆரம்பிச்சிடலாம். புதிதாக இடங்கள் நம்ம தேர்வு செஞ்சு கட்டுமானம் பண்ணி நடக்கிற வரணும், எப்படியாவது தேனியில் வந்து மாடல் ஸ்கூலை நம்ம இனிஷியேட் பண்ணிடணும்னு சொல்லி அன்றைய ஆட்சித்தலைவர் அவர்கள் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு இந்த கட்டடத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புடைய அந்த விடுதி கட்டடங்கள் ரெண்டையும் எடுத்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு உடனே நாங்கள் ப்ராசஸ் பண்ணி இதை இனிஷியேட் பண்ணி இன்றைக்கி வெற்றிகரமாக 3வது ஆண்டு 2 ஆண்டுகள் மாணவர்கள் வெளியேறிவிட்டார்கள். இப்போ 4வது ஆண்டிலும் நம்ம அட்மிஷன்ஸு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாடல் ஸ்கூல் வந்து தோற்றுவிக்கப்பட்டதன் பின்னர் தான் இப்போ 273ஆக இருந்த எண்ணிக்கை அதற்கு அடுத்த ஆண்டில் 635 எண்ணிக்கையாக உயர்த்தப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டில் 2024-25 கல்வி ஆண்டில் இந்த 635 எண்ணிக்கை 1184 மாணவர்களாக இன்று இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருந்து அரசு பள்ளி குழந்தைகள் பல்வேறு நிறுவனங்களில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அதனுடைய வீழ்ச்சியாக கடந்த கல்வியாண்டில் 2025-26 கல்வியாண்டிலே இன்னும் வந்து ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கு. நிறைய போட்டித் தேர்வுகள் கிளாட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அதான் வந்து முதல் நமக்கு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனு அந்த கிளாட்டில் துவங்கி இன்னைக்கு கூட சமீபத்தில் நமக்கு என்பிஏவால் நடத்தப்பட்ட ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து 448 குழந்தைகள் அதில் தேர்வு செய்யப்பட்டு இதில் அரசு பள்ளி குழந்தைகள் இதுவரையில் ரவுண்டு 1ல் 48 மாணவர்கள் ஐஐடியில் இடம் பெற்றிருக்காங்க. இதற்கு நடத்தப்பட்ட கவுன்சிலிங்கில் மட்டும் இன்னும் ரவுண்ட் 2, 3, 4 வரலும் இருக்குது. ரவுண்ட் 4 வரலும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் ஐஐடியில் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்து பயிலக்கூடிய ஈவன் 0ல் இருந்த எண்ணிக்கை படிப்படியாக இந்த 4-5 ஆண்டுகளில் 100கணக்கான எண்ணிக்கையில் உயர்த்தப்பட்டுவிட்டது. அதே போல் என்ஐடியில் கிட்டத்தட்ட 200-300 மாணவர்களுக்கு மேலே இந்த ஆண்டு சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் IIIT சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இது போன்ற நிறுவனங்களில் சேர்ந்து பயிலணும் அப்படின்னா நமக்கு ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதணும். அப்போ இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா சாதாரண பள்ளிகளில் நமக்கு அதிகபட்சமாக என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா போர்டு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ தான் நம்மளுடைய வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு இலக்கு நம்ம வந்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒரு ஸ்கூல் வந்து தெரிவு செய்யப்பட்டு அதற்கும் மாடல் ஸ்கூல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கான போட்டித் தேர்வுகளுக்கான வழிகாட்டுதலுக்கான உதவிகளை மாடல் ஸ்கூல் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம HM சார் குறிப்பிட்டது போல இங்கே அதற்கு ஏற்றவாறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே வந்து நமக்கு போர்டு எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் நம்ம இங்கே கற்பித்தல் மேற்கொள்றதில்லை. இங்கே இன்டெகிரேட்டட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான் நம்முடைய மாடல் ஸ்கூலோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இங்கே வந்து ஒருங்கிணைந்து கற்பிக்கிறது. ஒரு ஆசிரியர் இயற்பியல் பாடத்தை கற்பிக்கிறார் என்றால் அவர் வாரிய தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கும் சேர்த்து தான் ஒருங்கிணைந்து தான் இங்கே பாடங்களை கற்பிப்பார்கள். ஃபிசிக்ஸ் பீரியட் அப்படின்னா அங்கே 1.5 மணி நேரம் பீரியட் இருக்கும். மற்ற பள்ளிகளில் 3/4 மணி நேரம் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் இருக்கும். இங்கே மாடல் ஸ்கூலில் வந்து 1.5 மணி நேரம் இருக்கும். இன்டெகிரேட்டட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான் போகும். ஈச் அண்ட் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாடப்பொருள்களை புரிந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து அன்னைக்கு ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் கொடுத்து மேற்கொண்டுருவோம். பாடங்கள் எந்த அளவுக்கு மாணவர்களால் புரிந்து கொண்டு படித்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் டெய்லி ஒர்க் ஷீட்ஸ் ப்ராக்டிஸ் இது போன்ற பல்வேறு கற்பித்தல் முறைகளில் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சி முறைகளில் மாற்றம். ஏன் இங்கே வந்து ரெசிடென்சியல் செட்டப்பில் பள்ளிக்கூடம் நடத்தணும்? ஏன் சார் மற்ற ஸ்கூல் மாதிரி நம்ம வந்து டேஸ் கலராக என் பையன் வந்துட்டு போக முடியாதா? இங்கே வழங்கக்கூடிய பயிற்சி முறைகள் அப்படிதான் திட்டமிடப்பட்டிருக்கு. காலையில் 8 மணிக்கு அந்த மாணவர்களுக்கான பயிற்சிகள் துவங்கிடும். அதே போல் ஈவினிங் வந்து 5 o'clock வரல இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடி இருக்கும்.
இங்கே வந்து மாணவர்களுக்கு மதிப்பெண் மட்டுமே முக்கியம் இல்லை, கல்வியோடு விளையாட்டு மற்றும் கலையும் நாங்கள் சேர்த்து கற்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் அவர்களுக்கு பல கலைகளில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்போ கூட நீங்கள் உங்களை வரவேற்று எங்களுடைய மாதிரி பள்ளி குழந்தைகள் கரகாட்டத்தோடு இசைத்து உங்களை இன்முகத்தோடு வரவேற்று கூட்டி வந்திருப்பாங்க. இது போன்ற கலைகள்லாம் ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் கற்பிப்பதற்காக 10 சிறந்த கலை நிபுணத்துவம் பெற்ற பயிற்றுனர்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் வருகை தந்து மாணவர்களுக்காக கற்பித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் இங்கே வந்து படிக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை, கலையோடு மாணவர்கள் இன்னைக்கு வந்து பீகாரில் பாட்னாவில் வந்து எங்கள் மாணவன் படிச்சுட்டு இருக்கான். தேனி மாவட்டத்தில் படித்த மாணவன் இன்னைக்கு உங்கள் முன்னால் வந்திருக்காரு, உங்கள்கிட்ட பேசுவார். இன்னைக்கு வந்து பீகாரில் போய் பாட்னாவில் போய் அவர் வந்து அந்த நிறுவனத்தில் என்ஐடியில் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் திடீர்னு தேனியில் ஒரு கிராமத்தில் வளர்ந்த பையன் திடீர்னு ஒரு அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும்போது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், அவனுக்கிட்ட ஒரு ஆளுமை ஏற்படுத்த வேண்டும், அவன்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரக்கூடிய இதெல்லாம் இங்கே நாங்கள் உருவாக்கிடுவோம். டூரிங் தி ஸ்கூல் ஹவர்ஸ், பள்ளி நேரங்களிலேயே நாங்கள் இதெல்லாம் மாணவர்களுக்கு கல்வியோடு கலை மற்றும் அவர்களுக்கு நல்ல தலை சிறந்த ஒரு தலைமை பண்பையும் ஒரு ஆளுமை பண்பையும் உருவாக்கக்கூடிய அனைத்து சிறப்பம்சங்களையும் கொண்ட இந்த பள்ளி தான் மாதிரி பள்ளி. ஆகையினால தான் இங்கே வந்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒவ்வொரு மாணவன் தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு படுக்கை, கட்டில், மெத்தை, விரிப்பு, தலையணை, காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு முதல் கொண்டு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, நோட்டு, புத்தகங்கள், குளிக்கிறதுக்கு பக்கெட்டு, சோப்பு, ஷாம்பு, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அத்தனையும் நமக்கு அரசு தரமாக வழங்குகிறோம். ஒரு படிக்கிறது ஏழை குழந்தைகள், ஆனால் கிடைக்கக்கூடிய வசதி மிக தரமான ஒரு பணக்கார குழந்தை கிடைக்கக்கூடிய வசதியாக இருக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கடந்த 5 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. ஆகவே இங்கே இடம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ இங்கே ரேண்டமாக நாங்கள் குழுக்கு சீட் போட்டு கூப்பிடல. இங்கே அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அந்த பள்ளியில் இந்த மாவட்டத்தில் டாப்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வாய்ப்பு. இன சுழற்சி அடிப்படையிலும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இங்கே அழைக்கப்பட்டிருக்கு. இங்கே 2 மாவட்ட அலுவலர்கள் இருக்காங்க. அவங்க நினைச்சா கூட சார் இந்த பையனுக்கு அவங்ககிட்ட மனு கொடுப்பாங்க, இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாடல் ஸ்கூலில். ஏன் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கூட பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, என் பையனுக்கு மாடல் ஸ்கூலில் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஏன் இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்ல போனால் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கூட லெட்டர் கொடுப்பாங்க. எனக்கு நிறைய பரிந்துரைகள்லாம் வரும். இங்கே யாரையும் அது மாதிரி சேர்க்கவே இல்லை. 100% இல்லை, 500% மெரிட்டில் தான் இங்கே மாணவர் சேர்க்கை. மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் அவருடைய இன சுழற்சி அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இங்கே நமக்கு வந்து 3 பாட பிரிவுகள் இருக்கு. ஒன்று வந்து பயோசிஎஸ், அடுத்து மேத்சிஎஸ், அதுக்கப்புறம் வந்து காமர்ஸ். இந்த காமர்ஸ் குரூப்பை பொறுத்தளவு நமக்கு இங்கே வகுப்பறைகள் செயல்படாது. நமக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தான் 100 மாணவர்களை ஒரு 4 மாவட்ட மாணவர்களை ஒருங்கிணைச்சு அது சென்டர்ஸாக கொண்டு போகிறோம். காமர்ஸ் சென்டர் தான். ஆக இங்கே நீங்கள் காமர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த மாவட்டத்து மாணவர் படிக்கக்கூடிய இடம் குண்டூரியாக செயல்படக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் மேத்ஸ் சிஎஸ் பயோசிஎஸ் குரூப் நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா இங்கே படிக்கலாம். இங்கே வாய்ப்புகள் இருக்குது, அங்கேயும் படிக்கலாம். அங்கேயும் இதை விட மிக பிரமாதமான கட்டடங்கள் ஒரு பொறியியல் கல்லூரியில் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான அற்புதமான வசதி இருக்கும். காமர்ஸ் குரூப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே விருப்பப்பட்டு நீங்கள் அங்கே போகலாம். அடுத்து இங்கே இடமும் பார்த்தீங்கன்னா நினச்ச மாணவர்கள் நினச்ச இதில் போய் சேர்ந்துட முடியாது. இங்கேயும் கம்ப்ளீட்டாக மெரிட்டோரியஸ் தான். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து பண்ண போகிறது சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறீங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் கான்ஸ்டன்ட்டு, உங்கள் கம்யூனிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே பயோசிஎஸில் 40 சீட்டு தமிழ் மீடியம், 40 சீட்டு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இந்த 40 சீட்டுமே என்ன சொல்லிச்சு அடிப்படையில் நமக்கு வந்து ரொட்டேஷனில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜென்ரல் கோட்டா, அடுத்து பிசி, அடுத்து எம்பிசி, பிசி முஸ்லீமு, எஸ்சி எஸ்டி, இது மாதிரி கோட்டா வைஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும், சீட் இருக்கும். அதில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்கும்பொழுது
நீங்கள் வந்து அந்த உயர்ந்த மதிப்பெண் பெற்றுல அந்த கம்யூனிட்டியில் இருந்த பையன் என்ன குரூப் கேட்டிருக்கானோ அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுப்பான். செகண்ட் சாய்ஸில் நீங்கள் கேட்டிருக்கிறது இருந்துச்சுன்னா அது கிடைக்கும். அதனால் இப்போ நீங்கள் பண்ண போகிறது சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. இதை வந்து ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணதுனால ஸ்டேட் ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் உங்களுக்கு அந்த குரூப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மீண்டும் தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கூப்பிட்டுருவார். நீங்கள் அன்னைக்கு டாக்குமெண்ட்டோடு நீங்கள் அது விரைவில் இந்த புதன்கிழமையோட ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து வியாழக்கிழமை இமிடியேட்டாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இப்போ இந்த எண்ணிக்கை நான் படிப்படியாக சொன்னேன். இந்த 0ல் இருந்தது 73, 274, 274, 635, 1184. இப்போ ப்ரொபோஸ்டு ஸ்ட்ரென்த் 2025-26 முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கை 2000 நிச்சயமாக கடந்த கல்வியாண்டில். இப்போ இந்த மாற்றங்கள் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, நாங்கள் வந்து படிப்படியாக இந்த பயிற்சி 9ஆம் வகுப்பிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9-10 வகுப்புகள்லேருந்தே துவங்கிட்டோம் மாடல் ஸ்கூல். இப்போ நம்ம மாவட்டத்தில் இடவசதி பற்றாக்குறையின் காரணமாக 11-12ஆம் வகுப்பு மட்டும் நடத்திட்டு இருக்கோம். பட் திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12. புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12. பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை பார்த்தீங்கன்னா 10, 11, 12. 9ஆவது துவங்குறதுக்கான கட்டட அமைப்புகள் இல்லை. பட் இங்கே நமக்கு முழுமையாக நம்ம இடம் கொடுத்துட்டாங்க. ரெவன்யூ சைடில் நமக்கு அரசு நிதி ஒதுக்கிடுச்சுன்னா கட்டடத்தை கட்டி முடிச்சிச்சுன்னா அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம தேனி மாவட்டத்தில் ஆரம்பிச்சிடலாம். ஆகையினால இது உன்னதமான அருமையான திட்டம், நல்ல வாய்ப்பு. அரிதற்கரிய தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் மிக அதிசயமான ஒரு வாய்ப்பு என்னவென்றால், மற்ற மாதிரி பள்ளிகளில் அங்கேயே 10ஆம் வகுப்பு நடத்துகிறோம். இப்போ மதுரையில் அங்கேயே 10ஆம் வகுப்பில் 80 பேர் எங்கள்கிட்ட படித்தான். அந்த 80 பேர் கொடுத்த போக தான் மீதி இருக்கக்கூடிய 80 சீட் தான் நான் மாடல் ஸ்கூலுக்கு. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே 80 பேர் எங்கள்கிட்ட 10th படித்தான். அவங்களுக்கு 11ஆம் வகுப்பில் கொடுத்த போக மீதி 80 பேர் தான் நான் மாடல் ஸ்கூல். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே 10ஆம் வகுப்பு செயல்படாத காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய 160 சீட்டும் யாருக்கு? உங்களுக்கு தான். ஸோ அதனால் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பேட்சில் இந்த குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை யாரும் புறக்கணிச்சிடாதீங்க. இங்கே மாடல் ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறது மட்டும் இல்லை, படித்து முடித்தவுடன் அந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதலோடு மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு அத்தனை கட்டணங்களையும் மாதிரி பள்ளி குழுமமே ஏற்று செயல்படுகிறது. இப்போ இதற்கெல்லாம் சாட்சியாக மாணவர்கள் முன்னாள் மாணவர்களுடைய வருகை தந்தது. பீகாரில் பாட்னாவில் படிச்சுட்டு இருக்கான் ஒரு பையன். இப்போ இங்கே வந்திருக்கான். இங்கே தேனி மாவட்டத்தில் படித்த பையன். இன்னைக்கு அவனுக்கு அத்தனை ஃபீஸும் மாடல் ஸ்கூல் கட்டிட்டு. இங்கே நீங்கள் இப்போ குழந்தைங்களை விட்டுட்டீங்கன்னா உயர்கல்வியில் அவன் போட்டித் தேர்வு எழுதி ஜெயிச்சு இடம் பிடிச்சிட்டான்னா அத்தனை கட்டணங்களையும் எத்தனை லட்சம் ரூபாயாக இருந்தாலும் மாடல் ஸ்கூலே கட்டி. இப்போ டிசைனில் நேற்று வந்து இது மாதிரி புதுக்கோட்டையில் பேரண்ட் ஓரியன்டேஷன், அது என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் தான். ஓரியன்டேஷன் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு 4-5 அலுமினிஸை கூப்பிடுவோம். ஒரு பையனுக்கு 4.5 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டணும். 4.5 லட்சம் ரூபா ஒரு ஆண்டுக்கு. இந்த மாடல் ஸ்கூலில் படித்ததன் விளைவாக அவனுக்கு நெட்டில் இடம் கிடைச்சு டிசைன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான் அகமதாபாத்தில் ஒரு பையன். அடுத்தது வந்து சென்னையில் படிச்சுட்டு இருக்கான். அடுத்தது டெல்லியில் படிச்சுட்டு இருக்கான். இந்த பசங்களுக்கெல்லாம் லீவுங்கிறதுனால எல்லாம் மாடான்னு சொல்லி பெற்றோர்களுக்கு நன்றி கூட்ட மாதிரி பேசணும். ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சம் ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், 2 செமஸ்டருக்கு சேர்த்து மாடல் ஸ்கூல் கட்டிகிட்டு இருக்கேன். பையன் செலக்ட் ஆனால் நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம் ஃப்ளைட்டில். எங்களுக்கு ஒரு டீம், அதில் அலுமினிசம் மென்டரிங் ஒரு டீம் வச்சுருக்கோம். அந்த மாணவர்கள் அந்த டீமில் இருக்கிறவங்க அப்படியே எடுத்து அவங்கள டேக் அவுட் பண்ணி அவங்கள சேர்த்து அவங்கள படிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ மாணவர்களுக்கு அங்கே போய் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, இப்போ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்தியாவில் புகழ்பெற்ற நிறுவனம் சென்னையில் இருக்கு. அங்கே தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் வெறும் 10 பேர். அதில் புதுக்கோட்டையிலேருந்து செலக்ட் ஆன பையன் ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா ஸ்கூல் ஃபீஸ், இன்ஸ்டியூஷனுக்கு 1.5 லட்சம் ரூபா ஹாஸ்டல் ஃபீஸ். இந்த 3 லட்சம் ரூபாய் மாடல் ஸ்கூலே கட்டுது. அவன் தமிழ் மீடியத்தில் படித்த பையன் அங்கே போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான்.
இங்கிலீஷ் மீடியத்தில் தடுமாறுறாங்கிறதுக்காக உடனே மாடல் ஸ்கூல் மூலமாக அங்கே போய் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 10 மாணவர்கள் மட்டும் தேர்வு செஞ்சு மாடல் ஸ்கூல் சப்போர்ட்டில் அங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இங்கே சேர்த்து விட்ட மாணவன் எந்த விதத்துலேயும் அவன் உயர்கல்வியில் போய் அங்கே போய் தடைபற்றக்கூடாது. அவன் எங்கே படித்த இந்தியாவில் அத்தனை மாநிலங்களிலும் ஏன் அப்ராட் ஸ்டடீஸில் கூட இன்றைக்கி தைவானில் இன்றைக்கி சாதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இன்றைக்கி தைவானில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான், ஜப்பானில் படிச்சுட்டு இருக்காங்க, கனடாவில் படிச்சுட்டு இருக்காங்க. மாடல் ஸ்கூலில் படித்த குழந்தைகள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி குழந்தைகள், ஏழை குழந்தைகள். ஸோ அதனால் இந்த உன்னதமான திட்டத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் நீங்கள் விருப்பத்தை எந்த குரூப் வேணாலும் சாய்ஸை நீங்கள் தேர்வு செய்யலாம். இது ரொம்ப எல்லா மத்தியிலே ஒரு கருத்து இருக்குது, சார் பயோமேத்ஸ் இங்கே இல்லை, சார் பயோமேத்ஸ் இல்லைங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். எங்கள்கிட்ட மேத்ஸ் சிஎஸ் படித்த பையன் தான் நேற்று 2 பேர் நிஃப்டில் போய் அங்கே ஜாயின் பண்ணி நேற்று அலுமினியா நேற்று வந்து பேசிக்கிட்டு இருந்தான். அவன் அது ரொம்ப தெளிவாக சொன்னான். இங்கே பயோமேத்ஸுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய மேத்ஸுக்கும் இந்த நீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீட் எழுதுறதுக்கான அடிப்படை விஷயங்கள் +2 மேத்ஸில் கிடையாது. பட் நாங்கள் மேத்ஸ் ஃபார் நீட்டுங்கிற ஒரு கான்செப்டை 11வது பயோசிஎஸ் குரூப் பையனுக்கு இங்கேயே நீட்டுக்கு தேவையான மேத்ஸ் என்னென்ன அப்படிங்கிற கிளாஸை வாரத்தில் 3 நாள் நடத்திட்டு. ஸோ அந்த அளவிற்கு இங்கே சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கோம். யாரும் அது மாதிரி தடுமாற்றங்களோடு இருக்கணும்னா, அதே போல் நீங்கள் பயின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் நல்ல சிறப்பாக வழி நடத்தி இருக்கின்றார்கள். அதனால தான் இன்றைக்கி சிறப்பாக மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மதிப்புக்குரிய முதன்மை கல்வியாளர் அம்மாவை நான் இதை பார்த்தேன். அவங்க வந்து இப்போ 2 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறதுனால நான் வர முடியாது சார், நீங்கள் கொஞ்சம் பண்ணிடுங்கன்னு சொல்லினாங்க. இன்றைக்கி அதனை ஏற்று மாவட்ட கல்வியாளர்கள் இருவரும் இன்றைக்கி இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சார்பில் நம்முடைய மாநில அமைப்பு சார்பில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே யாருமே நீங்கள் வேறு யார் பேச்சையுமே கேட்க வேணாம், புரியுதுங்களா? சில பள்ளியில் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே மீத்திரன் மாணவர்கள் தான். அந்த பள்ளியில் இந்த பாப்பா டாப்பராக இருக்கும், எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ அவங்க டாப்பராக இருக்கும். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஐயோ, நம்மள்ட்ட நல்லா படிக்கக்கூடிய குழந்தை வெளியில் போகிறாளே, ஒரு சுய இது இருக்கும். ஏன்னா +2ல் வந்து இந்த பாப்பா நிச்சயமாக அங்கே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா, நம்ம ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய கிரெடிட் போயிடுது அப்படிங்கிற என்ன உணர்வு இருக்கும். அது இயல்பானது. ஆனால் அதெல்லாம் உழைச்சிட்டு இவ்வளோ வசதி வாய்ப்புகளை அதே பள்ளியில் தர முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். அதே தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக வழிநடத்தி உங்களை எல்லாம் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் வேறு எந்த ஆலோசனையும் தர வேணாம். மாடல் ஸ்கூலில் நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்கன்னா சார் அவங்களுக்கு என்ன வசதிகள் இருக்குங்கிறத எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீன்னா அங்கே வந்து ஆவாத பொருளை கொடுப்பாங்கலாம் கிடையாது. நோட்டாக நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அந்த நோட்டு டூத் ப்ரஷ்லேருந்து பேஸ்ட்லேருந்து வழங்கக்கூடிய சாப்பாடு, வாரத்தில் 2 நாள் நான்வெஜ், டெய்லி முட்டை, அருமையான சாப்பாடு, இட்லி, பொங்கல், தோசை, பூரி, சப்பாத்தி, நிறைய விதவிதமான உணவு வகைகள் இங்கே வழங்கப்படும். ஸ்நாக்ஸு, அதே போல் ஃப்ரூட்ஸு, 2 வேளையும் நீங்கள் வந்து பாருங்கள். சேர்த்த பின்னால் தான் உணர்வீங்க. ஒரு பையனுக்கு ஒரு ஆண்டிற்கு மாடல் ஸ்கூலில் 5 லட்சம் ரூபாய் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யும். நீங்கள் இந்த குழந்தையை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்காக எவ்வளோ 5 லட்சம். நீங்கள் 5 லட்சத்தை கட்டி போய் சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு சிறப்பு அம்சங்களை பெற்றது. வேறு யாரோட ஐடியாவை கேட்குறாங்கன்னா பயோமிஸ் மேத்ஸ் இண்டஸ்ட்ரியில் சேருங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி மேத்ஸ் சேருங்க. அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் ஒரு 100 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, காமர்ஸ் படிக்கிறேன். இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டில் 2 மையங்கள் இருக்குது. ஒன்று நீட் சென்டர் மதுரையில். இப்போ அது இல்லாமல் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு 6 மையங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மாடல் ஸ்கூலில். 6 இடத்துல நீட்டுக்கான சிறப்பு பயிற்சி மையங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, இன்னொரு மையம் வந்து சிஓஏ சென்னை. இந்த 6 இடங்களில் நீட்டுக்காகவே சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஜேஇக்காக 3 சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சென்டருக்குள்ள யார் பையனை செலக்ட் பண்ண போகிறோம்னா
மாடல் ஸ்கூலில் செலக்ட் ஆகக்கூடிய குழந்தைங்க இங்கேருந்து திரும்பி சென்டர் ஸ்பெஷல் சென்டர் கூட்டிகிட்டு போகும். ஸ்பெஷல் சென்டர்ஸில் கோச்சிங் கொடுக்குறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ராஜஸ்தான், கோட்டா, அங்கேருந்து பெரிய பெரிய சென்டரில் அவங்களுக்கு அதிகமான ஊதியத்தை கொடுத்து வெல்பர்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டி ரிசோர்ஸை நம்ம வந்து போட்டு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதே பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் நம்ம இங்கே மையத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இங்கே கற்பித்தல் முறைகள் முற்றிலும் மாறுபட்டது. இன்னும் நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் இங்கே வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மாடல் ஸ்கூல் ஏதாவது உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் ஆப்ஷனை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இதை ஸ்டேட்டுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கேட்டிருக்க குரூப்பு அந்த கம்யூனிட்டி ரொட்டேஷனில் உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் கிடைக்கும். இல்லாட்டி செகண்ட் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும். இது கிடைச்ச பின்னாலும் மீண்டும் நீங்கள் பள்ளிக்கு வருகிறது மாணவர் சேர்க்கைகள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுடைய மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பேசின பின்னால் நீங்கள் வந்து கேட்கலாம். எல்லாமே தெளிவுபடுத்தப்படும். இங்கே கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் இந்த திட்டத்தில் பயணிச்சிட்ருக்கேன். பயணிச்சிட்ட இந்த 4 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் என்னுடைய மண்டலத்தில் இருந்து தான் தமிழ்நாட்டில் அதிகமான அளவு பிரைமரி இன்ஸ்டியூஷனுக்கு மாணவர்கள் சேர்த்துருக்காங்க. இந்த 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களிடமிருந்து சிறந்த மண்டல அலுவலருக்கான விருதை 2 ஆண்டுகள் பெற்றிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த என்னுடைய மண்டலங்களை வழிநடத்தி வருகின்றேன். இதற்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், வழிநடத்துகின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் தான் இது காரணம். அதைவிட சிறந்த காரணம் உங்களை போன்ற ஒத்துழைப்பு நல்கின்ற பெற்றோர்கள் தான். வருகிருந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி.